Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 3 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். Find the acute angle between the lines. ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதோட acute angle என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற angle என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ சொல்யூஷனில் ஆங்கிளோட ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். tan theta is equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2 modulusல இருக்கும். கரெக்டாக இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. இப்போ m1 வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பு 2x minus y plus 3 equal to 0. இப்போ இதுலேருந்து m1 கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, y is equal to mx plus c, m தான் ஸ்லோப். அப்போ இதை y equal to கொண்டு வரணுமா? இப்போ மைனஸ் y ஆன்சர் போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் y என மாறிடும். ஸோ y is equal to mx plus c 2x plus 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை m1 எடுத்துக்கலாம், ஸ்லோப்போட வேல்யூ 2. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனும் மாற்றணும். x plus 2 plus y equal to 0. x plus 2 ஆன்சர் கொண்டு போயிடலாம். இப்போ y is equal to minus x minus 2. இப்போ xக்கு முன்னாடி minus 1 இருக்கா, ஸோ m2 ஓட வேல்யூ minus 1. இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ண போதும், சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா, tan thetaல சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். So tan theta is equal to modulus m12 minus m2, minus into minus plus and மாறிடும். So bracket குள்ள எழுதுங்க, divided by 1 plus m1 value 2, m2 value minus 1, which is equal to 2 minus into minus plus 1, 3 by 1 minus 2, which is equal to 3 by minus 1, minus 3 இருக்கும். பட் நம்ம மாடுலஸில் இருக்கிறனால இதோட வேல்யூவை 3ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ tan தீட்டாவோட வேல்யூ 3. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் tan இந்த சைடு வரும்போது tan இன்வர்ஸாக மாறிடும். tan இன்வர்ஸ் 3ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், tan இன்வர்ஸ் 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.5. Show that the perpendicular distance of the line x minus y plus 5 equal to 0 from origin and from the point P2, 2 are equal. Perpendicular distance of the line from origin முதல்ல, அப்புறமா point ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் given line என்ன, x minus y plus 5 equal to 0. இப்போ perpendicular distance ஓட ஃபார்முலா வேணும், கரெக்டா? distance is equal to modulus AL plus BM plus C divided by root of A square plus B square. இப்போ ஏன்றது x ஓட coefficient. A is equal to 1, B is equal to minus 1, C is equal to 5. அப்போ LMன்றது பாயிண்ட். இப்போ ஆரிஜின்னா 0,0, பாயிண்ட் Bனா 2,2. அதான் L and M ஓட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட்லேருந்து பார்க்குறேன். பாயிண்டோட வேல்யூ 2,2. இது L, இது M, ABC இங்கே இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 இன்ட்டு L ஓட வேல்யூ 2 மைனஸ் B minus 1 இன்ட்டு M ஓட வேல்யூ 2 ப்ளஸ் C ஓட வேல்யூ 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் minus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2, 2 minus 2 0 ஆகிடும். 5 மட்டும் இருக்கும். பேலன்ஸ் கீழே 1 ஸ்கொயர் 1 minus 1 ஸ்கொயரும் 1 தான். 1 plus 1 2 root 2. மாடுலஸ் ஆஃப் 5 by root 2. மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 5 by root 2 தான் வேல்யூ. ஃபஸ்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் 0,0. இப்போ இதுதான் L, இது M, which is equal to line ABC ஒன்று தான் இல்லையா, 1 into 0 minus 1 into 0 plus 5 divided by root of 1 square plus minus 1 square A square plus B square. இது லாஸ்ட் ஸ்டெப்பில் செஞ்சு அதே தான், டினாமினேட்டர் மாறாது, நியூமரேட்டர் தான் மாறும். ஸோ இதுவும் 0, இதுவும் 0, 5 மட்டும் இருக்கும். 1 square 1, 1 square 1, ஸோ root 2 மாடுலஸில் இருக்கும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டா 5 by root 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அவங்களும் அதுதான் கேட்குறாங்க இல்லையா. ஆர் ஈக்குவல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆர் ஈக்குவல்னா
இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே ஈக்வி டிஸ்டன்ஸ் தான் இப்படின்னு எழுதிடலாமா? ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். The given line is equidistant from 2.1 origin and P of 2, 2. Understand ஆகுது? அடுத்த question பார்க்கலாம். Next question example 3.6. If the angle between two lines is pi by 4, theta value அவங்களே கொடுத்துட்டாங்க. And slope of one of the lines is 3. ஒரு line slope of one of the line m1 வந்து 3. Then find the slope of the other line. அப்போ m2 என்னன்னு கேட்குறாங்க. m1 கொடுத்துட்டு m2 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ questionல given எல்லாமே எழுதிடலாமா? Solutionல given theta is equal to pi by 4. And ஒரு slope கொடுத்துட்டாங்க. m1 வந்து 3. m2 வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஆங்கிள் கொடுத்துருக்கனால ஆங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கலாம். tan theta is equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். tan pi by 4 is equal to modulus 3 minus m2 divided by 1 plus 3 into m2. இப்போ pi by 4 னா என்ன வேல்யூ? pi ஓட வேல்யூ 180 by 4 that is 45 degree. அப்போ tan 45 degree வேல்யூ 1 which is equal to இப்போ இந்த மாடுலஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டா 3 minus m square by 1 plus 3 into m square. இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிறது 1ஓட மல்டிபிள் ஆகிடுமா? 1 plus 3 m2 is equal to 3 minus m2. இப்போ m2 வேல்யூ தான் வேணும். அப்போ 3 m2 minus inside வந்தால் plus m2 is equal to 3 minus 1. இப்போ 3 plus 1 4 m2 is equal to 2. m2 is equal to 2 by 4. 1 time 2 times. Therefore, second slope ஓட value 1 by 2. Slope of other line is அப்படின்னு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம்ஸா. சொல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். Hence the slope of the other line is 1 by 2. எல்லாருக்குமே செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஸோ அதை நல்லா கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டோன்னா சம்ஸ் எல்லாம் ஈஸியாகிடும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.